குஹன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 29/12/2024 ஸ்ரீ குரோதி ஆண்டு மார்கழி மாதம் 14ஆம் நாள் டிசம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தக்ஷணாயனம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மதியம் 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் 12 முதல் 1:30 வரை. குளிகை 3 முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 6:28க்கு, கரணன் 10:30 முதல் 12 வரை. திதி இன்று அதிகாலை 3:54 வரை திரையோதசி, பின்பு சதுர்தசி. நட்சத்திரம் இன்று முழுவதும் கேட்டை. நாமயோகம் இன்று இரவு 10:19 வரை, கண்டம் பின்பு விருத்தி. கரணம் இன்று அதிகாலை 3:54 வரை வணிசை, பின்பு மாலை 4:19 வரை பத்திரை, பின்பு சகுனி. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:27 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று முழுவதும் பரணி. நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு. ஜீவன் இன்று காலை 7:55 வரை உயிரற்றவை, பின்பு இரவு 11:29 வரை அரை வாழ்க்கை, பின்பு உயிரற்றவை. சந்திராஷ்டமம் உடைய ராசி மேஷ ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை சமயபுரம் ஸ்ரீ மாரியம்மன், இருக்கன்குடி ஸ்ரீ மாரியம்மன், காஞ்சிபுரம் ஸ்ரீ காமாட்சியம்மன் இத்தலங்களில் வழிபட நன்று. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ சிவபெருமானை வழிபட கவலைகள் குறையும். விரதாதி விசேஷங்கள் சிவராத்திரி தினம். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? இயந்திரம் தொடர்பான வேலைகளை கவனிக்க நல்ல நாள். பழைய தங்க ஆபரணங்களை மாற்ற சிறந்த நாள். சுரங்க பணிகளை மேற்கொள்ள நல்ல நாள். வழக்குகளை பேசி தீர்க்க நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. மதியம் 1:13 முதல் 2:57 வரை மேஷ லக்னம். 2:58 முதல் 4:59 வரை ரிஷப லக்னம். மாலை 5 முதல் இரவு 7:11 வரை மிதுன லக்னம். 7:12 முதல் 9:19 வரை கடக லக்னம். 9:20 முதல் 11:21 வரை சிம்ம லக்னம். 11:22 முதல் 1:21 வரை கன்னி லக்னம். காலை 1:22 முதல் 3:27 வரை துலாம் லக்னம். காலை 3:28 முதல் 5:38 வரை விருச்சக லக்னம். 5:39 முதல் காலை 7:49 வரை தனுசு லக்னம். 7:50 முதல் 9:44 வரை மகர லக்னம். 9:45 முதல் காலை 11:27 வரை கும்ப லக்னம். 11:28 முதல் 1:08 வரை மீன லக்னம். ஞாயிற்றுக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சூரிய பகவான். ஸ்ரீ சூரிய பகவானுக்கான வழிபாடு முறைகளை செய்வது மிக விசேஷமானது. ஸ்ரீ சூரிய பகவானுக்கு கோதுமை வைத்து 5 விளக்குகள் ஏற்றி ஆராதனை செய்வது சூரிய உதயத்தின் போது நல்லது. அதே போல இந்த காயத்ரி மந்திரத்தை 27 முறை ஆத்மார்த்தமாக ஸ்ரீ சூரிய பகவானை நினைத்து வழிபடுங்கள். நிச்சயம் ஆயுள் விருத்தி, ஆரோக்கிய விருத்தி, ஐஸ்வர்ய விருத்தி,
ஆன்மபலம், மனோபலம், முன்னோர்களுடைய ஆசி கிடைக்கும். ஓம் அச்வத் வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் அச்வத் வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத். தமிழில் மந்திரம். ஞானம் புகழும் ஞாயிறே போற்றி, சூர்யா போற்றி, சுந்தரா போற்றி, வீரியா போற்றி, வினை முழுதும் களைவாய், சிவசூரியனே போற்றி போற்றி. 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. ஞாயிற்றுக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவானுக்கான ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. மதியம் 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப் பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் மார்கழி மாதம் 14ஆம் நாள். ராசியினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும்? சூரிய பகவான் உங்கள் ராசியில் தான் உச்சம் பெறுவார். அவைதான் சித்திரை மாதம். ஆகவே மேஷராசி அன்பர்கள் கிரக கோச்சாரத்தினுடைய நிலை வைத்து பார்க்கலாம். தனஸ்தானமான குடும்ப பாவகத்தில் குரு பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். சுகஸ்தானத்தில் 4ஆம் வீட்டில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் வக்ர நிலை. 5 வீட்டின் அதிபதியான சூரிய பகவான் ராசிக்கு 9ஆம் வீட்டில் காலபுருஷத்தில் தத்துவத்தின்படி தனுசு ராசியில் இருக்கிறார் சூரிய பகவான் இந்த மாதம். அதே போல 6ஆம் இடமான ருணரோக சத்ருஸ்தானம் மற்றும் வெற்றிக்குண்டான ஸ்தானம், அதில் கேத்து பகவான். அஷ்டமஸ்தானத்தில் புதன் பகவான், சந்திர பகவான். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம். எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் பல முறை சிந்திக்க வேண்டும். நினைத்ததை அப்படியே செய்ய வேண்டும் என்று செயல்படாதீர்கள். அது உங்களுக்கு மாறுதலாக அமையும். ஒவ்வொரு விஷயத்தினுடைய அடி ஆழம் வரையில் சென்று ஆராய்ச்சி செய்து சில வேலைகளை கவனித்தால் நல்லது. மற்றவர்கள் சொல்வதை அப்படியே நம்பி விடாதீர்கள். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல் இருக்க வேண்டும். வேலை வியாபாரத்தில் சற்று இரக்கமான சூழ்நிலைகள் இருக்கும். தொழில் ரீதியாக இயந்திரம் தொடர்பாக சின்ன சின்ன கோளாறுகள் வந்து நீங்கும். இதனால் செலவுகள் கொஞ்சம் தலை தூக்கும். சமாளிக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் இருக்க வேண்டியது நல்லது. கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது, பிறருடைய பொருட்களுக்கு பொறுப்பேற்பதை தவிர்த்து விடுங்கள். பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். ராசியினுடைய அமைப்பு படி சனீஸ்வர பகவான் உங்களுக்கு லாபத்திலேயே சஞ்சாரம் செய்கிறார். விரயத்தில் ராகு பகவான். மேஷராசி அன்பர்கள் முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. வியாபாரத்தினுடைய போக்குப்படி உணர்ந்து செய்யுங்கள். சீக்கிரமாக நடக்க வேண்டிய வேலைகள் கூட காலதாமதமாகத்தான் நடக்கும். வெளியூர் பயணங்கள் மற்றும் அக்கம் பக்கம் சிறு இடங்களுக்கு செல்வதாக இருந்தாலும் வாகனம் ஓட்டும் பொழுது விழிப்புணர்வாக இருப்பது, இறைவனை நம்பி வழிபட்டு வெளியே செல்வது நல்லது. தாய்மாமன் வழியில் அலைச்சல்கள் இருக்கும். காரணம், புதன் பகவான் என்பவர் தாய் மாமனுடைய காரகத்துவம் பெறுகிறார். அவரே அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் நீச்சம் பெறக்கூடிய வீடு விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்வதால் இப்படிப்பட்ட சில பிரச்சனைகள், தாய் வழி உறவுகள் மூலமாக சில சங்கடங்கள் உங்களுக்கு வரும். வழக்கு ரீதியாக சில வேலைகள் சவாலை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும். பிறருடைய கருத்துக்களை தவிர்ப்பது நல்லது. கடன் தொடர்பான விஷயங்களை பொறுமையாக கையாளுங்கள். எதிர்ப்பு நிறைந்த நாள். ராசியினுடைய அமைப்பு படி இந்த நாள் உடல்நலம், மனநலம் சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு பயிற்சி என்பது தேவை. கணவன் மனைவி தம்பதிக்கிடையே புரிதல் என்பது இருக்காது. குழப்பவாதியாக அனுசரணையான போக்கு காணப்படாது.
எதையும் சிந்தித்து செய்யுங்கள். பிள்ளைகளிடத்தில் வீண் வம்பு, வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள் வேண்டாம். அன்பை வெளிப்படுத்துங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரம். 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி பிள்ளையார் வழிபாடு நல்லது. தாமதங்கள் இருக்கும். வேலைகள் விறுவிறுப்பு என்பது இருக்காது. சுறுசுறுப்பற்ற நிலையில் செயல்படுவீர்கள். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு நல்லது. வெளியே செல்பவர்கள் கவனித்து இருக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கலை தவிர்த்து விடுங்கள். யாரிடத்திலும் அதிகமாக பேசி பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ள வேண்டாம். கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொறுமையாக இருங்கள். எதிர்ப்புகள் அதிகரிக்கும். கடன் சார்ந்த விஷயங்களில் நிதானமாக முடிவெடுக்க வேண்டும். எச்சரிக்கை தேவை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் மார்கழி மாதம் 14ஆம் நாள். கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும்? என்னென்ன பலன்கள் வந்து சேரும்? எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வருமா? நினைத்த காரியங்கள் நடக்குமா? எதை செய்யலாம், எதை தவிர்க்கலாம், எந்தெந்த விஷயங்களில் அமைதி காப்பது என்கிற முழுமையான தகவல்கள் உங்களுக்கு இன்றைய ராசி பலன்களில் கிடைக்கும். உடல்நலம் சார்ந்த விஷயங்கள், குடும்பத்தினுடைய சூழ்நிலைகள், எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைப்பதற்கான எளிய பரிகாரம், இதெல்லாம் அன்றாடம் தினம் தினம் இன்றைய ராசி பலன்களில் வழங்கப்படும். ரிஷபராசி அன்பர்கள், ராசியினுடைய கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது குரு பகவான் வக்ர நிலையில், செவ்வாய் பகவான் வக்ர நிலையில் சகோதர பாவகத்தில், 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேத்து பகவான், களத்திர ஸ்தானமான 7ஆம் வீட்டில் புதன் பகவான் சந்திர பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான், பாக்யஸ்தானத்தில் சுக்கிர பகவான், தசமஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், லாபத்தில் ராகு பகவான். இந்த கிரக அமைப்பினுடைய போக்கு வைத்து பார்க்கும் பொழுது கடந்த காலத்தில் விடுபட்ட சில முக்கியமான விஷயங்களை பற்றிய பேச்சுக்களை எடுப்பீர்கள். மனநிலையில் மாற்றங்கள் உண்டாக்கும். சிந்தனை போக்கில் மாற்றங்கள் வரும். எந்த ஒரு சூழ்நிலைகளை கூட நீங்கள் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு திறமை மிகுந்தவர்களாக உங்களுடைய கடந்த கால அனுபவங்கள் இன்றைய தினம் உதவும். யார் எப்படி என்பதை புரிந்து கொள்வீர்கள். பிறருடைய மனநலத்தை அறிந்து செய்யும் பொழுது உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் வராது. தம்பதியர்கள் இடையே ஒற்றுமை உணர்வு என்பது அதிகரிக்கும். தம்பதியர்களிடையே புரிதலும் நல்ல அந்யூன்யம் இருக்கும். விடுமுறை நாட்கள் என்பதால் வெளி இடங்களுக்கு சென்று வருவீர்கள். சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய நிலை, கேளிக்கை, விளையாட்டு, மற்ற கலை சம்பந்தமான விஷயங்களின் மீதான நாட்டம். வருட கடைசி என்பதால் அதிலும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை இந்த 2024ஆம் ஆண்டுக்கான கடைசி ஞாயிறு. ஆக இந்த நாளில் நீங்கள் குடும்பத்தோடு வெளியூர்களுக்கு அல்லது வெளி இடங்களுக்கு சென்று வருவீர்கள். பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள். சுபகாரிய எண்ணங்கள் கைகூடி வரும். போட்டிகள் அதிகரிக்கும் நாள்.
உடல்நலம் மனநலம் இரண்டுமே நன்றாக இருக்கும், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் இருந்த இடர்பாடுகள் அகலம். உயர்நிலை கல்வியில் மேற்கல்விக்காக வெளிநாடு வெளியூர்கள் செல்பவர்கள் இந்த தினத்தில் சில முயற்சிகளை எடுக்கலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அனுகூலத்தை கொடுக்கும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் இருக்கும். எதிர்பார்த்த வேலைகள் சீக்கிரமாக கைகூடி வரும். இழுபறியான வேலைகள் முடிக்கக்கூடும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகை வழிபாடு நல்லது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல முடிவுகள் கிடைக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். மனதில் நிம்மதி இருக்கும். குடும்பத்தோடு வெளியூர்களுக்கு பயணப்பட்டு வருவீர்கள். நீங்கள் யார் என்பதை உணரக்கூடிய பொன்னாள். மிருகசீரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு மிக மிக நல்லது. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, வேலும் மயிலும் துணை என வழிபட்டால் நிச்சயம் முருகப்பெருமானுடைய அனுகிரகம் சித்திக்கும். எண்ணங்கள் கைகூடி வரும். சுப விசேஷ காரியங்கள் தொடர்பான வேலைகள் நடக்கும். நன்மதிப்பு கிடைக்கும். பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகா விஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் மார்கழி மாதத்தினுடைய 14ஆம் நாள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் அமைய போகிறது என்பதை நீங்கள் அறியலாம். ராசிக்கு 2ஆம் வீடான குடும்ப பாவகத்தில் லாபத்தின் அதிபதியான செவ்வாய் பகவான் வக்ரநிலை. ராசியினுடைய 4வது வீடு சுகஸ்தானத்தில் கேத்து பகவான். ருண ரோக சத்ரு பாவகத்தில் 2ஆம் வீட்டு அதிபதியான சந்திர பகவானும் உங்களுடைய ராசி அதிபதியான புதன் பகவானும் சஞ்சாரம் செய்கிறார்கள். களத்திர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானத்தில் தொழில் கூட்டாளிகளை பற்றி சொல்லக்கூடிய இடம், நண்பர்களை பற்றி சொல்லக்கூடிய இடம் அந்த 7ஆம் இடம். அதில் 3ஆம் வீட்டு அதிபதியான சூரிய பகவான் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியானவர். அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிர பகவான், பாக்கியத்தில் சனீஸ்வர பகவான், 10ஆம் இடமான தொழில் ஜீவனஸ்தானத்தில் ராகு பகவான், விரயத்தில் குரு பகவான் வக்ரநிலை. இந்த அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது வெளியூர்களுக்கு செல்பவர்களுக்கு அனுகூலம் உண்டாகும். கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது தம்பதியர்களுக்கிடையே மன ஒற்றுமை என்பது அதிகரிக்கும். குடும்பத்தை அடுத்த நிலை, அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கான சில பேச்சுவார்த்தைகள் நடக்கும். சில முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டி இருக்கும். புதியதொரு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் பிறக்கும். இடம், வீடு, மனை, நிலம் சார்ந்த விஷயங்களில் அதிக நாட்டம் உண்டாகும். எதிர்பார்த்தபடி கடன் உதவிகள் கிடைக்கும். படிக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய படிப்பில் இருந்து வந்த சங்கடங்கள், சில தடைகள், தாமதங்கள் நீங்கும். செயல்களில் உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட தியானம், யோகாசன பயிற்சிகள் தினம் தினம் செய்யுங்கள். மன அமைப்பு உண்டாகும். சீரான ஒரு முடிவுகளை எடுப்பீர்கள். சிந்தனை போக்கில் சில மாற்றங்கள் இருக்கும். கால்நடை வளர்க்கக்கூடியவர்களுக்கு வளர்ப்பு தொடர்பான சில ஆதாயங்கள் உண்டாகும். எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அதில் விவேகம் என்பது தேவை. பயணங்கள் மூலமாக புதிய வாய்ப்புகள் கிட்டும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்:
சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை கொடுக்கும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் வேலைகள் செய்யும் பொழுது அவை வேகமாக நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்ல விதமாக நடக்கும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷ நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பொது வேலைகளில் ஈடுபாடு உண்டாக்கும். வெளியூர்கள் சென்று வர வேண்டிய வேலை இருக்கும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான் தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. நல்ல நல்ல உதவிகள் கிடைக்கும். வெளியூர் வாய்ப்புகள் கைகூடி வரும். வாகன வசதி அதிகரிக்கும். சொத்துக்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். பெரிய பெரிய விஷயங்கள், உங்களுடைய பிரம்மாண்ட கனவுகள் கைகூடி வரும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான் தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. மாற்றம் ஏற்படும். விவேகமாக இருப்பீர்கள். வளர்ப்பின் மூலம் ஆதாயம் ஏற்படும். சிந்தனை போக்கில் மாற்றம் வரும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் மார்கழி மாதம் 14ஆம் நாள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை அறியலாம். உங்களுக்கான பலம் என்ன, பலவீனம் என்ன, தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்னென்ன என்பதை நீங்களும் சேர்த்தே அறியலாம். ராசியிலேயே செவ்வாய் பகவான் வக்ர நிலையிலும், இளைய சகோதர சகோதரி பாவகத்தில், முயற்சி ஸ்தானத்தில் கேத்து பகவான், ராசினுடைய 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய பாவகத்தில் சந்திர பகவான், புதன் பகவான், ருண ரோக சத்ருஸ்தானத்தில் சூரிய பகவான், களத்திரஸ்தானத்தில் சுக்கிர பகவான், அஷ்டமத்தில் சனீஸ்வர பகவான், பாகியத்தில் ராகு பகவான், ராசியினுடைய லாபத்தில் குரு பகவான் வக்ரநிலை. இந்த அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது நல்ல சூழ்நிலைகள் இன்றைய தினம் அமையும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும். மன நிறைவு இருக்கும். சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அகலும். இழுபறிகள் மறைந்துவிடும். கடந்த கால சில சங்கடங்கள் மறையும். மன கஷ்டங்கள் தீரும். மன வருத்தங்கள் அகலும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வரும். வீட்டில் இருப்பவர்கள் பெரியவர்கள் பற்றிய எண்ணங்கள் இருக்கும். பராமரிப்பு சம்பந்தமான விஷயங்களை மேற்கொள்வீர்கள். புதியதொரு வீடு, மனை, நிலம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் இருக்கும். பிள்ளைகளால் உங்களுக்கு நல்ல மதிப்பு, மரியாதை அதிகரிக்கும். குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய நல்ல விஷயங்களை செய்து முடிப்பீர்கள். அவர்களுடைய எதிர்கால கனவை நனவாக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. உங்களுடைய மனபயம், தேவையற்ற அச்ச உணர்வுகள் விலகுவதற்கான சூழல் உண்டு. குடும்பத்தில் ஒற்றுமையும் க்ஷேமங்களும் லாபங்களும் அதிகரிக்கும். உடல்நலம், மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். வருமானம் வருவதற்கான சித்தி உண்டு. வியாபாரத்தில் நல்ல சூழ்நிலைகள் இருக்கும். வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். உழைப்புக்கு தகுந்தாற்போல் முன்னேற்றம் காண்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம்.
அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. ஓம் குருபியோ நமக என்று வழிபட்டால் பல சிறப்புகள் கிடைக்கும். எண்ணிக்கை அதிகரிக்க உங்களுடைய பாவ தோஷங்கள் நீங்கும். இழுபறிகள் மறையும். இந்த தினம் எதிர்பார்த்த வேலைகள் கைகொடிக்கும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. நெருக்கடிகள் குறையும். சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் தீரும். இழுபறிகள் அகலம். கடந்த கால பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ஆயிலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. புரிதல் இருக்கும். தம்பதியர்களுக்கிடையே இருந்த மன கஷ்டங்கள் அகலம். பிள்ளைகளால் ஆதாயம் உண்டாகும். வீட்டில் இருப்பவர்கள் பற்றிய, குழந்தைகள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும். வருமானத்தில் இருந்த பல பிரச்சனைகள் தீரும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் ஆயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. மார்கழி மாதம் 14ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. ராசியினுடைய அமைப்பு வைத்து இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை இன்றைய ராசி பலன்களில் அறியலாம். ராசியினுடைய 2ஆம் வீடான வாக்குஸ்தானம், தனஸ்தானம், வருமானத்தை சொல்லக்கூடிய இடத்தில் கேத்து பகவான் சஞ்சாரம் செய்கிறார். சுகஸ்தானத்தில் புதன் பகவான், சந்திர பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் சூரிய பகவான், 6ஆம் இடமான ருணரோக சத்துருஸ்தானத்தில் சுக்கிர பகவான், களத்திர ஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், அஷ்டமத்தில் ராகு பகவான், 10ஆம் இடமான தொழில் செய்யக்கூடிய இடம் ஜீவனஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை, விரயத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை. இந்த கிரக அமைப்புகளினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது சிம்மராசி அன்பர்களே, தலை நிமிர்ந்து சில வேலைகளை கௌரவமாக முடித்து காட்டுவீர்கள். சிலருடைய சந்திப்பு மகிழ்ச்சியை தரும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். வியாபாரத்தில் இருப்பவர்கள், வேளாண்மை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு வருமானம் கிடைக்கும். சந்ததியினுடைய நிலைப்பாடு பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும். கல்வி வேலைகளில் ஆர்வங்கள் உண்டாகும். மனச்சோர்வு தீரும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். நினைத்த வேலைகளை திறமையாக முடிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு விரயத்தில் இருப்பவர். அவரை 4ஆம் வீடு. 4ஆம் இடம் என்பது வண்டி, வாகனம், தாய்க்குண்டான பாவகத்தை சொல்லக்கூடிய இடத்தில் புதன் பகவான், சந்திர பகவானுடைய சஞ்சாரம். உத்தியோகத்தில் தவறி போன சில வேலைகள் மீண்டும் கிடைக்கலாம். நம்பி இருங்கள். நம்பிக்கை வீண் போகாது. அனைத்தும் நன்றாகவே நடக்கும். நல்லதே நடக்கும் என்கிற அமைப்பை ஏற்படுத்தி கொண்டால் தினம் தினம் நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவான். இந்த கிரகங்களினுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு தொடர்பான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் ரோஸ் நிறம். நட்சத்திர பலன்கள். மக நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி, பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபடுங்கள். வளர்ச்சி இருக்கும். ஆனந்த மகிழ்ச்சி நிறைந்த நாளாகும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் வழிபாடு நல்லது. மனச்சோர்வுகள் அகலம். இயலாதவர்களுக்கு உதவி செய்திட மனம் வரும். தாயாரோடு சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையும். தாய் வழி உறவுகளிடத்தில் சில ஒத்துழைப்புகள் மேம்படும். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. பொறுப்புகள் அதிகரிக்கும். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் இருப்பீர்கள். நம்பிக்கை வேண்டிய நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.
இதனை 108 முறை உச்சரியுங்கள். தவறிப்போன சில வேலைகள் வந்து சேரும். மன அமைப்பு சீராகும், உடல் நலம் நன்றாக இருக்கும். இந்த நாள் ஏற்றம் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி நண்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் மார்கழி மாதம் 14ஆம் நாள். உங்களுடைய ராசிக்கு இந்த நாள் என்னென்ன பலன்கள் அமைய போகிறது? உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நினைத்தது வேலைகள் நடக்குமா? அதிர்ஷ்டம் நிறைந்த நாளா? வரவேண்டிய பணம் சரியான நேரத்திற்கு கிடைக்குமா? இன்றைய நாளுக்கான பொழுது எப்படி இருக்க போகிறது என்கிற மன உணர்வுக்கு பதிலளிக்க கூடியதுதான் இன்றைய ராசி பலன். கன்னிராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவே அமையும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஆனந்தமாக கொண்டாட்டத்தோடு இந்த நாளை நகர்த்துவீர்கள். எதிர்பார்ப்புகள் ஆசைகள் கைகூடும். வீட்டிற்கு தேவையான சில உபயோக பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உங்களுக்கு மிகவும் பிடித்தவர்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும். ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு நட்பு ரீதியாக உங்களுடைய செயல்பாடுகளை செய்வீர்கள். மாற்றங்கள் உண்டாகும். உங்களுடைய முகப்பொலிவு மேம்படும். சர்வ லட்சணங்கள் அடங்கிய நிலை உங்களுக்கு அமையும். வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். வருடத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை என்பதால் உங்கள் குழந்தைகளுடைய விடுமுறை நாட்களை சிறப்பாக கழிப்பீர்கள். சுற்றுலா தலங்களுக்கு செல்வது அல்லது சிறுதூர பயணங்களை மேற்கொள்வது, இதனால் உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உத்வேகமும் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே குடும்ப விஷயங்களை மனம் விட்டு பேசி சில முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடும். சுப நிகழ்ச்சிகளை நடத்துவீர்கள். பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கைக்குண்டானபடி பணம் சேமிக்கக்கூடிய நிலை ஏற்படும். பொன்பொருள் ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும். அடகு வைத்த பொருட்களை மீட்டெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். உடன் பிறந்தவர்களுக்கு மத்தியில் மகிழ்ச்சியான நாள். வெளியூர்களில் இருந்து வரக்கூடிய செய்தி உங்களுக்கு நற்செய்தியாகவும் உங்களுடைய மனதை மகிழ்விக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். உடல் நலம் மனநலம் இரண்டுமே சீராகும். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டு. லாபஸ்தானத்தை நோக்கி பயணிக்கிறீர்கள். நினைத்த வேலைகள் தொழில் விஷயங்களில் கைகூடும். வியாபாரம் அனுகூலமாக நடக்கும். லாபத்திற்கு மேல் லாபம். கைமேல் பலன் உண்டு. புதியதொரு வண்டி வாகன பயணங்கள் அதிகரிக்கும். புதியதொரு வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் கிட்டும். புதிய தன லாபத்தை பெறப்போகிறீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல்கள் இருக்கும். எதையும் மிகச் சரியாக செய்து காட்டுவீர்கள். சூரிய வழிபாடு நல்லது. ஹஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். நல்லது நடக்கும். பூரண சந்திர பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும் பொழுது இந்த நாள் உங்களுக்கு வாழ்வில் வெற்றி மேல் வெற்றி உண்டு. தம்பதியர்களுக்கிடையே புரிதல் இருக்கும். மன அமைப்பு சீராகும். மனதில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலமாக புத்துணர்ச்சியாக செயல்படுவீர்கள். சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நம்பிக்கை இருக்கும். தனம் சார்ந்த வரவு உண்டு. பிள்ளைகளிடத்தில் ஆனந்தமாக உற்சாகமாக செயல்படுவீர்கள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம்.
நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் மார்கழி மாதம் 14ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய நிலையை வைத்து பார்க்கலாம். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும்? வாக்குஸ்தானம் தனஸ்தானத்தில் புதன் பகவான், சந்திர பகவான். இளைய சகோதர பாவகத்தில் சூரிய பகவான், சுகஸ்தானத்தில் சுக்கிர பகவான், பஞ்சமஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், ருணரோக சத்ருஸ்தானத்தில் ராகு பகவான், அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை, 10ஆம் இடம் தொழில் ஜீவன பாவகத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை, 12வது வீடான விரயஸ்தானத்தில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும்? என்னென்ன பலன்கள் அமைய போகிறது என்பதை அறியலாம். இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாள். செய்யக்கூடிய வேலைகளில் விருத்தி ஏற்படும். வியாபாரத்தில் அபிவிருத்தி, தொழிலில் முன்னேற்றம், எதிர்பார்த்த இடத்திலிருந்து பண வரவு, கடன் குறைப்பு, உடல் நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும். பொன் பொருள் சேர்க்கை தொடர்பான எண்ணங்கள், வீட்டில் சுபகாரிய விசேஷங்களுக்காக சில பணத்தை செலவு செய்வீர்கள். செலவு செய்வதற்கான சில பணமும் கிடைக்கும். விலகி இருந்தவர்கள் மீண்டும் வந்து இணைவார்கள். வருமானத்தினுடைய நிலைப்பாடு உங்களுக்கு திருப்தியை தரும். உத்தியோகத்தில் இதுநாள் வரையில் இருந்து வந்த சின்ன சின்ன தடைகள், சில பிரச்சனைகள், மன வருத்தங்கள், கருத்து வேறுபாடுகள் நீங்கும். தலைமை அதிகாரிகள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாகவும் சில நல்ல ஆலோசனைகளையும் கொடுப்பார்கள். மனம் விட்டு பேசுவீர்கள். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் நல்லதொரு அந்யுன்யமும் உண்டாகும். விரும்பியதை குழந்தைகளுடைய செயலுக்காக, அவர்களுடைய விருப்பத்திற்காக இணங்கி செய்வீர்கள். மனதில் மகிழ்ச்சி இருக்கும். உங்களுடைய கருத்துக்கு ஏற்றபடி பிறர் செயல்படுவார்கள். வெளி உலக வட்டாரத்தில் முக்கியஸ்தர்களுடைய ஆதரவு, கௌரவ தலைவர்களிடத்தில் சந்திப்பு, அரசியல்வாதிகளுக்கு மேன்மையான நிலைகளும் உண்டு. முக்கியமாக வீட்டில் பெரியவர்களுக்கு தகுந்த மதிப்பளித்து மரியாதை கொடுத்து நடக்க வேண்டும். ஏற்ற இறக்கங்களாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நிவர்த்தியாக்கும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கவலைகள் மறையும் நாள். மனதில் திருப்தியும் குதூகலம் உண்டாக்கும். வீட்டிற்கு தேவையான சில முக்கிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். அலங்காரம் மற்றும் ஆடை சார்ந்த விஷயங்களில் மகிழ்ச்சி பெருக்கும். சந்தோஷம் நிற. ராசிக்கான சுபகிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம். 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு சிறந்தது. நல்ல கருத்து கணிப்பு உருவாகும். உங்களை பற்றிய நல்ல எண்ணங்கள் மற்றவர்களுக்கு அதிகரிக்கும். தம்பதியர்களுக்கிடையே ஒற்றுமை உணர்வு மேம்படும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு மிக மிக நல்லது. ஞாயிற்றுக்கிழமை தினம் ராகு கால நேரமான மாலை 4:30 முதல் 6 மணிக்குள்ளாக ஸ்ரீ துர்க்கை அம்மனுக்கு சர்க்கரை பொங்கல் நிவேதனம் செய்து மாதுளம் பழம் பூ அல்லது மாதுளம் பழம் நைவேத்தியம் செய்யலாம். செவ்வரளி மாலை சாற்றி தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்தால் சகல துக்கங்களும் நிவாரணமாகும். தீமைகள் பாவங்கள் நீங்கும். கிரக தோஷங்கள், ராகு பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களும் தடைகளும் தாக்கங்களும் அகலும். விசாக நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நல்ல முடிவுகள் கிடைக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். கவலைகள் அகலும் நாள். புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். கடன் சம்பந்தமான சங்கடங்கள் நீங்கும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட
எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம், நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன், வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ, ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ முருக பெருமானே போற்றி, ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் மார்கழி மாதம் 14ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசியிலேயே புதன் பகவான் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். 2ஆம் வீடான தனஸ்தானத்தில் குடும்ப பாவகத்தில் சூரிய பகவான், முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இளைய சகோதர சகோதரி பாவகத்தில் சுக்கிர பகவான், சுகஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்கிறது. ராசியினுடைய 5ஆம் வீட்டில் ராகு பகவான், களத்திர ஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை, 9ஆம் வீடான பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை, லாபஸ்தானத்தில் கேத்து பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இந்த கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாள். எண்ணிய வேலைகள் கைகூடும், நினைத்த இடத்தில் கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும், வேலைகள் விறுவிறுப்பாகவும் தடை தாமதங்கள் என்பது இருக்காது. உங்களுடைய சுய முயற்சிக்கு ஏற்றபடி பலன் நிச்சயம் உண்டு. வியாபாரத்தினுடைய சாராம்சத்தை முழுமையாக புரிந்து கொள்வீர்கள். எவை எப்படி இருக்க வேண்டும் என்பதை தீர்மானித்து நடத்துவீர்கள். வருங்கால கணக்குகள் அதிகமாக இருக்கும். பணத்தை சேமிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். முடக்கங்களை நீக்கி முன்னேறி வருவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, கடும் உழைப்பாளிகள் நீங்கள். உங்களுக்கு வயது புத்தி தெரிந்ததிலிருந்தே உங்களுடைய உழைப்பு அதிகம். பழைய நினைவுகள் மூலமாக செயல்பாடுகளில் ஒருவிதமான மனச்சோர்வு உண்டாகும். வெளியூர் பயணங்களின் மூலம் மாற்றங்கள் இருக்கும், சூழ்நிலைகள் இருக்கும். செல்வ சேர்க்கை தொடர்பான விஷயங்களில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். உடல் நலம் மனநலம் இரண்டுமே சீரான போக்கில் இருக்கும். மன அமைதி நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான், வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண வரவு விருத்தியை தரும். தொழில் சார்ந்த விஷயங்களில் புரிதல்கள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் நுணுக்கங்களை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். லாபம் மிகுதி. அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம், ஓம் சரவணபவ என்று வழிபடுங்கள். மன கஷ்டங்கள் கவலைகள் தீரும் நாள். சுறுசுறுப்பாக இருந்தாலும் சில நேரம் உங்களுக்கு அசௌகரியங்கள் போல உணர்வீர்கள். கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாளுடைய வழிபாடு மிக மிக நல்லது. கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செயல்களில் வேகம் இருக்கும். சிந்தித்து செயல்படுவீர்கள். ஆக்கம் ஊக்கம் நிறைந்த நாள். மாணவர்களுக்கு படிப்பில் தெளிவு பிறக்கும். புத்தி கூர்மை அதிகரிக்கும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம், நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன், வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ, ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே போற்றி, ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி.
ஞாயிற்றுக்கிழமை தினம் மார்கழி மாதம் 14ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசியிலேயே சூரிய பகவானுடைய சஞ்சாரம், வாக்குஸ்தானத்தில் சுக்கிர பகவான், முயற்சி ஸ்தானத்தில் சனிஷர பகவான், 4ஆம் இடமான சுக பாவகத்தில் ராகு பகவான், 6ஆம் இடமான ருணரோக சத்ரு பாவகத்தில் குரு பகவான் வக்ரநிலை, அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை, 10ஆம் இடமான தொழில் ஜீவன பாவகத்தில் கேத்து பகவான், விரயத்தில் புதன் பகவான், சந்திர பகவானுடைய சஞ்சாரம். இந்த அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும், கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை பொறுத்து பலன்கள் உண்டாகும். தினம் தினம் சூரிய பகவானை வழிபாடு செய்வது நல்லது. இன்றைய பஞ்சாங்க பகுதியில் சூரிய பகவானுக்கான காயத்ரி மந்திரமும் தமிழ் மந்திரமும் கொடுக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ சூரிய பகவானுக்கு கோதுமை வைத்து 5 விளக்குகள் தீபங்கள் ஏற்றி இந்த ஞாலம் புகழும் ஞாயிறே போற்றி என்கிற இந்த மந்திரத்தை ஆத்மார்த்தமாக பாராயணம் செய்பவர்களுக்கு அனுகூலம் உண்டாக்கும், ஆன்ம திருப்தி, ஆத்ம சந்தோஷம் உண்டாக்கும், ஆன்ம பலம், மனோபலம் அதிகரிக்கும், தந்தையினுடைய வழியில் அனுகூலம் உண்டாக்கும், அரசாங்க வேலைகள் கை கொடுக்கும், அரசாங்க உத்தியோகத்திற்காக காத்திருப்பவர்கள், தேர்வு எழுதியிருப்பவர்களுக்கு நன்மைகள் மிகுதியாக கிடைக்கும். அது மட்டுமல்ல, கண் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும், முன்னோர்களுடைய நல் ஆசி கிடைக்கும். ஆகவே தனுசு ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசி நெருப்பு ராசி. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீடான பாக்கியத்தின் அதிபதியான சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். 9ஆம் இடம் என்பது தந்தைக்குண்டான காரகத்துவம் பெறக்கூடியவரே சூரிய பகவானே. இந்த ஒரு வாழ்க்கையினுடைய நிலை என்ன என்பதை பற்றிய எண்ணங்கள் மிகுதியாகும். குறிப்பாக சில விஷயங்களில் கவனித்தே இருக்க வேண்டும். பெரியவர்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பது நல்லது. உங்களுடைய அதிபதி, ராசி அதிபதி குரு பகவான் 6ஆம் இடமான ருணரோக சத்ரு பாவகம், அது வெற்றிக்குண்டான ஸ்தானமும் கூட, அதிலேயே சஞ்சாரம் செய்கிறார். குரு பகவானுடைய பார்வையானது வருகிற 2025ஆம் ஆண்டில் மே மாதம் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சியிலிருந்து 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசி அதிபதியினுடைய பார்வை அமைகிறது. உங்களுடைய ராசியை பார்ப்பார் குரு பகவான். இந்த நாள் பெரிய பெரிய விஷயங்களில் தலையிடாதீர்கள், வீண் பேச்சுக்கள் கூடாது. பழைய நண்பர்களுடைய சந்திப்புகள் இருந்தாலும் பழைய விஷயங்கள், கடந்து போன பிரச்சனைகளை பற்றி பேச வேண்டாம். மனதிற்கு பிடித்த விஷயங்களை செய்ய முற்படுவீர்கள். வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது. விரயத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டு அதிபதியாக இருக்கக்கூடியவர் விரயத்தில் இருப்பதால் தாய் மாமனுடைய வழியில் செலவுகள் இருக்கும். தாய் வழி உறவுகளிடத்தில் கவனித்து நடந்து கொள்ளுங்கள். எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் அதனை மனப்பூர்வமாக செய்ய முற்படுங்கள். கவலைகள் என்பது உங்களை சூழ்ந்து இருந்தாலும் தியானம், யோகாசன பயிற்சிகள், இறைவனுக்கு நல்லதொரு கடவுள் வாழ்த்து பாடல்கள் பாராயணம் செய்வது விசேஷமானது. சந்திர பகவான் உங்களுக்கு விரயத்தில் இருப்பதால் விவசாயம், வேளாண்மை சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் கவனித்து செய்வது அவசியம். ஆடம்பரமான பொருட்களை வாங்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் அதிகரிக்கலாம். மனதில் ஈர்ப்பு தன்மை அதிகரிக்கும். இன்பம் நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி பிள்ளையாரைப்பட்டி கற்பக விநாயகப் பெருமானை வழிபடுங்கள். சகல தோஷங்கள் நிவர்த்தியாக்கும். செய்யக்கூடிய செயல்களில் கவனம் தேவை. இடர்பாடுகள் இருக்கும். இறை வழிபாட்டின் மூலம் அதனை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு நல்லது. சந்திப்புகள் ஏற்படும். புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். மன நிம்மதி பெறக்கூடிய நாள். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு
அதிபதி சூரிய பகவான் தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் சூரிய பகவானை வழிபட்டால் சகல நன்மைகள் கிடைக்கும், ஈர்ப்புகள் அதிகரிக்கும், அரசாங்க உத்தியோகத்திற்கான வாய்ப்புகள் கிட்டும், இழந்த செல்வத்தை மீட்டெடுக்கக்கூடிய பாக்கியம் கிட்டும், பண வரவு அதிகரிக்கும், வசீகர தன்மை உண்டாக்கும். இந்த நாள் ஏற்றம் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் மார்கழி மாதம் 14ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசியிலேயே சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம், தனஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், முயற்சி ஸ்தானமான சகோதர பாவகத்தில் ராகு பகவான், ரிஷபம் என்பது 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானம், குல தெய்வத்தை பற்றி சொல்லக்கூடிய இடத்தில் குரு பகவான் வக்ர நிலையிலும், ராசியினுடைய 7வது வீடு களத்திர பாவகத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை, லாபஸ்தானத்தில் புதன் பகவான், உங்களுடைய களத்திரத்தின் அதிபதியான சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். விரயத்தில் சூரிய பகவானுடைய சஞ்சாரம். மகர ராசி அன்பர்களை, இன்றைய நாள் உங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் அறியலாம். கொடுக்கல் வாங்கலில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் குறைந்து வரும். வெளியூர்களுக்கு பயணப்பட வேண்டிய சிந்தனைகள் உண்டாக்கும். மனநிலையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்கள், மன வலிகள், வேதனைகள் அகலும். மன நிம்மதி பெறக்கூடிய சில சூழ்நிலைகள் வரும். காரிய அனுகூலம் இருக்கும். பிள்ளைகளால் பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் உண்டாகும். உங்களுக்கு உடன் பிறந்தவர்களிடத்தில் இருந்து சுப செய்திகள் கிடைக்கும். ஆசைகள் அதிகரிக்கும். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் உண்டாகும். மாணவ மாணவிகளுக்கு, மருத்துவம் சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். கல்வியாளர்கள் ஆராய்ச்சி சார்ந்த நிலைப்பாடுகளில் இருப்பீர்கள். தம்பதியர்கள் மன ஒற்றுமை இருக்கும். அந்யுன்யம் உண்டாக்கும். அன்பு அதிகரிக்கும். சமூக சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். கணுக்கால் வலிகள் சற்று குறைவதற்கான நிலைப்பாடு உண்டு. ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்கிற மனப்போக்கில் இருப்பீர்கள். உறுப்பங்கள் உங்களுடைய ஆசைகள் யாவும் பூர்த்தியாகும். உடல் நலம் நன்றாக ஆரோக்கியமாக இருக்கக்கூடும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்புடைய செயல்பாடுகளுக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சூரிய நமஸ்காரம் செய்வது இந்த நாள் மிக மிக நல்லது. ஆதாயம் ஏற்படும். மனதில் நிம்மதி பிறக்கும். சந்தோஷமாக தெம்பும் தைரியமாக செயல்படுவீர்கள். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். ஓம் சக்தி என வழிபடுவது இன்னும் சிறப்பு. மன அமைதி இருக்கும். சாந்தம் உண்டாக்கும். நல்ல சிந்தனைகள் வெளிப்படும். தேவைக்கு ஏற்றாற்போல் பணத்தை செலவு செய்வீர்கள். சிக்கனத்தை கடைபிடிக்கக்கூடிய நாள். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சௌக்கியமான நாள். சுபம் நிறைந்திருக்கும். ஆசைகள் அதிகரிக்கும். சிந்தனைகள் மேலோங்கும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும்.
ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் மார்கழி மாதம் 14ஆம் நாள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு என்ன பலன்கள் எப்படி இருக்கும், எதிர்பார்த்த இடத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் என்ன என்பதை முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த நாள் கோச்சாரத்தினுடைய நிலை வைத்து பார்க்கலாம். ராசியிலேயே சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம், 2ஆம் இடமான வாக்கு தனஸ்தானத்தில் ராகு பகவான், 4ஆம் வீடான சுகஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை, 6ஆம் வீடான ருணரோக சத்ருபாவகம் வெற்றி ஸ்தானமும் கூட. செவ்வாய் பகவான் வக்ரநிலையில் சஞ்சாரம் செய்கிறார். கேத்து பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறார். 10ஆம் இடமான தொழில் ஜீவன பாவகத்தில் புதன் பகவான் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். லாபத்தில் சூரிய பகவான், விரயத்தில் சுக்கிர பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. 5க்கும் 10க்கும் அதிபதியானவர் சுக்கிர பகவான், பூர்வ புண்ணியாதிபதி அவரே, தொழில் ஜீவனாதிபதியும் அவரே. இந்த ஒரு கிரக அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். மனநிலையில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள், கடந்த கால சங்கடங்கள் மறைந்துவிடும். தெளிவாக சில முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். வெளியூர்களுக்கு பயணிப்பீர்கள். விடுமுறை நாட்கள் என்பதால் குழந்தைகளோடு வெளியே செல்லக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. வருங்காலம் வசந்த காலம் ஆகக்கூடிய சிந்தனைகள் அதிகரிக்கும். மாணவ மாணவிகள் மேற்கல்விக்காக முயற்சி செய்பவர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். எதையும் மேம்போக்காக இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்தினுடைய அடி ஆழ தன்மை வரையில் ஆராய்வீர்கள். வேளாண்மை, விவசாயம் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். இருந்தாலும் முதலீடுகள் எனும் பொழுது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். தாய் வழி உறவுகளிடத்தில் சங்கடங்கள் வந்து ஏற்படும். லாபஸ்தானத்தில் புதன் பகவான் தாய் மாமனுக்கான காரகத்துவம் பெறுபவர். சந்திர பகவான் மாத்ரு காரகன், மனோகாரகன். இந்த நாள் அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது கும்பராசி அன்பர்கள் எந்த ஒரு விஷயங்களிலும் ஆதாயம் இருந்தால்தான் செயல்படுவீர்கள். வியாபாரத்தில் அபிவிருத்தி ஏற்படும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த பழைய பிரச்சனைகள் தீரும். மனதில் அமைதி இருக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். ஆனந்தமாக, குடும்பத்தில் கலகலப்பாக, உற்சாகத்தோடு இருப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மனதில் தெளிவுகள் பிறக்கும். ஆனந்தமாக இருப்பீர்கள். உற்சாகம், ஊக்கம் உண்டு. செயல்களில் விவேகமாக இருக்க வேண்டும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ தக்ஷணா ரிப்பீட் தெய்வம் ஸ்ரீ துர்கையம்மனுடைய வழிபாடு சிறந்தது. ஞாயிற்றுக்கிழமை தினம் ராகு கால பூஜையை செய்து வாருங்கள். சகல தோஷங்கள் நிவர்த்தியாக கூடிய வாய்ப்புகள் கிட்டும். வேலையில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் அகலும். இந்த நாள் சதுர்தசி தினம் என்பதால் ஸ்ரீ காளியம்மன் கோவிலுக்கு சென்று தீபங்கள் ஏற்றி வழிபடலாம். சத்துமாவு வைத்து படைப்பது விசேஷம். மனப்போக்கில் சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். இடம், மனை, வீடு, நிலம் சார்ந்த விஷயங்களில் நாட்டம் இருக்கும். வெளியூர் பயணங்கள் சாதகமாக அமையும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. குருவே சர்வ லோகானாம் விஷஜே பவரோகினா நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே என்று ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பல உதவிகள் கிடைக்கும். அமைதி நிறைந்த நாள். தொழில் அபிவிருத்தி, வியாபாரத்தில் முன்னேற்றம், சூழ்நிலைகள் சாதகமாக அமையும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீனராசி அன்பர்களை உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவகிரகங்களின் நல்லாசியும்
எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானையே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் மார்கழி மாதம் 14ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசியிலேயே ராகு பகவானுடைய சஞ்சாரம். வருகிற 2025ஆம் ஆண்டு மே மாதத்தில் ராகு பகவான் பெயர்ச்சி நடக்கும். கும்பராசிக்கு இடம்பெயர்வார். ராகு பகவான் கேத்து பகவான் என்பவர்கள் நிழல் ராசிகள், சாயா கிரகம், பின்னோக்கி நகரக்கூடியவர்கள். மற்ற 7 கிரகங்களும் முன்னோக்கி நகரும். அதே போல 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு 4ஆம் இடமான மிதுன ராசிக்கு இடம்பெயர்வார். மீன ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் படி இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும்? பூர்வ புண்ணிய பாவகமான 5ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் வக்ர நிலையிலும், களத்திர ஸ்தானமான 7ஆம் வீட்டில் கேத்து பகவானும், 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவான், சந்திர பகவான், 10ஆம் இடமான தொழில் ஜீவன பாவகத்தில் சூரிய பகவான், லாபத்தில் சுக்கிர பகவான், விரயத்தில் சனீஸ்வர பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. மாணவ மாணவிகளுக்கு, கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கு எண்ணங்கள் அதிகரிக்கும். ஆராய்ச்சி சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு பலமான சிந்தனைகள் மேம்படும். இன்றைய நாள் வியாபாரத்தினுடைய போக்கை தீர்க்கமாக சிந்தித்து சில நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடும். எந்த அளவிற்கு முயற்சிகளை செய்கிறீர்களோ அதே அளவிற்கு தான் பலன்கள் கிட்டும். எதிர்பார்த்த சில நல்ல முடிவுகள் வரும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை, சேமங்கள், லாபங்கள் நிறைந்த நாள். தம்பதியர்கள் ஒற்றுமை உணர்வோடு காணக்கூடும். திடீர் பயணங்களினால் மாற்றங்கள் வரலாம். வேடிக்கை, விளையாட்டு மற்றும் கேளிக்கை சார்ந்த நிலைப்பாடுகளில் ஆர்வங்கள் மிகும். மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் பங்கு பெறுவீர்கள். தந்தை வழியில் ஒத்துழைப்புகள் இருக்கும். தனம், வரவு, பணம் நிறைந்த நாள். உடல்நலம், மனநலம் சீராக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிரா பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள்: பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. சிந்தனைகள் மேம்படும். ஆராய்ச்சி சார்ந்த எண்ணங்கள் இருக்கும். நல்ல முடிவுகள் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு மிகச் சிறந்த ஒன்று. தான தர்மங்கள் செய்வது விசேஷம். மகிழ்ச்சி இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை மேம்படும். எண்ணிய வேலைகள் கைகூடும். வியாபாரத்தினுடைய போக்கு புரிந்து கொள்வீர்கள். லாபம் பெறக்கூடிய அமைப்பு உண்டு. ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு விசேஷம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் ஒத்துழைப்புகள் இருக்கும். பண வரவு உண்டு. தந்தை வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். பண வரவுக்கு உண்டான நாள். எல்லா நலனும் வளனும் இந்த நாளில் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் ஆயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் மேன்மை நிறைந்த நாளாகவும் முன்னேற்றங்களும் புகழும் அதிர்ஷ்டம் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய பிரார்த்திக்கிறோம். இந்த நாள் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் 12 ராசிக்காரர்களுக்கும் நம்முடைய சேனல் சார்பாக நல் வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி.